அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். பெரியவர்களை வணங்கி மகிழ்கிறேன். பொதுவாக சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கண் திருஷ்டி இருக்குங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது கண் திருஷ்டி தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது விழுந்து எந்திரிச்சு வந்துகிட்டே இருப்பாங்க. அதே போல் வீட்டில் தலைவர், அதாவது அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை பிள்ளைகளோ கணவரோ பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனத்தில் ஏதாவது இடித்து விழுந்து எந்திரிச்சு வருவாங்க. இல்லை அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலைகள் சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். இல்லை அந்த குடும்ப தலைவிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு உடம்பு உபாதைகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா தான் இருப்பாங்க, உடம்புல எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா மயக்கமாக வருதும்பாங்க. உடம்புல ஏதாவது ஒன்று கையை காலை வலிச்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது அமுக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு போட்டு அமுத்துற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களோட கண் திருஷ்டியும் இந்த பொறாமை தாங்க. அது இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அது வசதியாக இருக்கிறவங்க, வசதியாக இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. பொதுவாக நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணுற அந்த வேலை தான் இது. அவங்க சும்மா அந்த கண்ணால் அப்படியே நம்மளை உருக்கி எடுத்துருவாங்க. சும்மா பார்த்தாலே போதும் நமக்கு அந்த வியாதிகளோ இதுவோ வீண் விரைச்சலவுகளோ ஏதோ ஒன்று வந்துடும். அந்தளவுக்கு ஒரு வயிற்றெரிச்சல் நல்லாயிருக்கும். நம்ம உழைப்பை போட்டு நம்ம முன்னேறிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அது ஒரு பெரிய இதாக இருக்கும். நம்ம முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்தா நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க, நல்ல மாதிரியே நம்மளோட பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பொறாமப்படுவாங்க. எறுப்பு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மண்ணகல், பெரிய மண்ணகலாக வாங்கிக்கிங்க. மண்ணகல் சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. ஒரு கொஞ்சம் பெரிய மண்ணகலாக வாங்கிக்கிங்க. அதில் கல் உப்பை கொஞ்சம் பரப்பி வச்சுக்குங்க. அதில் 12 மிளகை சுற்றி 12 மிளகை வச்சுருங்க. இதை நிலவாசலுக்கு உள்ள, அதாவது வெளியிலேருந்து வர்றவங்க, வீட்டுக்குள்ளே வர்றவங்க அதை பார்க்குற மாதிரி, அந்த உப்பை பார்க்குற மாதிரி நிலவாசல் உள்ளே ஆனால் கண்ணில் படணும், ஆனால் கால் பற்றக்கூடாது, தட்டி விட்றாத இடத்துல உள்ளே வந்தோடனே அதை பார்க்குற மாதிரி வச்சுருங்க. இதை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. வெள்ளிக்கிழமை காலையிலே வச்சுருங்க. இதை நீங்கள் இது ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும். மறு வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு முதல் நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு அதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. இல்லை நீர்நிலைகளில் ஒரு கவரில் போட்டு நீர்நிலைகளில் கொண்டு போய் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அந்த அகலையே நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி அதிலையே தொடச்சிட்டு, ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு, புதுசாக கல் உப்பை நிரப்பி 12 மிளகு, இந்த மிளகுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு நல்ல பவரும் இருக்குது. அதே போல் கெட்ட சக்திகளை உள்ளே விடாமல் அடித்து விரட்டுற நல்ல ஒரு பவரும் இருக்குங்க. நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கும், நமக்கு பணவரவை ஈர்த்து கொடுக்கறதுக்கும், நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கறதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த மிளகு அப்படிங்கிறது. அதனால தான் இந்த மிளகை வைக்க சொல்கிறது. அது 12 மிளகு வைங்க. வச்சுட்டு வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. கண் திருஷ்டி அப்படிங்கிறதே இருக்காது. அப்புறம் இன்னொன்று மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை உணர்வோடு உங்களை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மேலே அந்த பொறாமை உணர்வே படாது. இது போல் நீங்கள் வச்சுருக்கிறதுனால அந்த பொறாமை உணர்வு அப்படிங்கிறதே உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. உங்களையும் அது தாக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மிளகு கல்லுப்பு வழிபாடு நம்ம செய்கிறோம். தாந்திரிக வழிபாடு நம்ம செய்கிறோம். அதனால் இதை வாரம் செய்யுங்க. அப்புறம் அதே மாதிரி குழந்தைங்க ரொம்ப எதனால் அழுகுறாங்கன்னே தெரியாமல் சும்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. நிப்பாட்டவே மாட்டாங்க, ஆனால் உடம்புக்கெல்லாம் எதுவுமே பிரச்சனை இருக்காது. அது மாதிரி இருக்கும்போது அவங்க தூங்குகிற ரூமில் ஒரு எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு துண்டுலையும் 3 கிராம்பை குத்தி 4 மூலையிலையும் வைங்க. அவங்க எங்கே கட்டிலில் படுத்தாங்கன்னா கட்டில் மூலையில் 4 மூலையிலையும் வச்சுடுங்க. இல்லை தரையில் தான் படுப்பாங்கன்னா அந்த ஹாலோட அந்த ரூமோட 4 மூலையிலையும், அவங்க படுக்கிறது 4 மூலையிலையும் அதை வச்சுடுங்க. இதை நீங்கள் ஒரு 3 நாளைக்கு ஒரு நடை, ஏன்னா அதுக்கு மேலே அது இருக்காது, ஒரு மாதிரி அழுகி போக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி விடாமல் ஒரு 3 நாளைக்கு ஒரு நடை அதை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. தூக்கி கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு நீங்கள் புதுசாக ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி 4 துண்டாக வெட்டி 3 கிராம்பை சொருவி 4 மூலையிலையும் வச்சுடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க நல்லா தூங்குவாங்க, நேர்மறை ஆற்றல் உண்டாகும்.
எதிர்மறை ஆற்றலெல்லாம் விலகி ஓடிடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்துக்கும் அந்த கிராம்புக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இந்த எலுமிச்சம்பழத்தை ராஜகனி அப்படின்னே சொல்லுவோம். நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டி தான் காவு கொடுப்பாங்க. எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதில் வந்து மஞ்சள் குங்குமத்தை வச்சு அதை வந்து காவு கொடுத்து பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லா விசேஷம் நல்ல காரியங்கள் டிஸ்டி சுற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை தான் சுற்றுவாங்க. அதனால் நல்ல விஷயங்கள் அத்தனைக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துவாங்க. அதனால் இதை நீங்கள் செய்யும் பொழுது ஏதாவது தீய சக்திகள் வந்து பிள்ளைங்களை வந்து ஏதாவது சீண்டணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அங்கே வைக்கிறதுனால இந்த கிராம்பும் அதுவும் சேர்ந்து அதெல்லாம் விரட்டி அடிக்குங்க. பிள்ளைங்க வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கள வந்து எந்த விஷயமும் தீண்டாத அளவுக்கு இந்த எலுமிச்சம்பழம் அது அவங்கள வந்து காப்பாற்றும். அது இந்த மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது, அம்மனுக்கு உகந்தது இந்த எலுமிச்சம்பழம். அதனால் அம்மனோட அருள் கிரகமும் இந்த வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வைக்கணுமா, இது மாதிரி உடம்பு எங்களுக்கும் சரியாகவே இல்லை, அடிக்கடி இது மாதிரி ஆகுது அப்படின்னா நமக்கு கூட செஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி நம்ம படுக்கிற அறையில் வந்து 4 மூலையிலையும் அந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டி நீங்கள் கிராம்பை சொருவி வைக்கலாம். அதே போல் ஒரு 3 நாள் கழித்து தூக்கி தூரம் போட்டுட்டு திரும்பி புதுசாக ஒன்று நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.